அதிகாரம் அதனுடைய 14வது வசனம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு குறிக்கப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நேர்த்தியாய், அழகாய், தீவிரமாய், சீக்கிரமாய் அவர் நிறைவேற்ற போகிறார். என கண்பான தேவ பிள்ளைகளே, உங்க காரியம் நடக்க வேண்டும் என்று அநேக நாட்கள் நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? அல்லது அநேக நாட்கள் காத்திருந்து இருக்கிறீர்களா? இந்த நாளிலும் கூட சோர்ந்து போய் எனக்கு ஏன் நடக்கவில்லை, எனக்கு ஏன் இந்த காரியம் கைகூடி வரவில்லை என்று தளர்ந்து போய் இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு குறிக்கப்பட்டதை நான் நிறைவேற்றி முடிக்க போகிறேன். அது எந்த காரியமானாலும், எந்த உயர்வானாலும், எந்த மேன்மையானாலும், நீ எதிர்பாராத நன்மையானாலும் அதை நான் நிறைவேற்றி முடிக்க போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கென்று குறிக்கப்பட்ட காலத்திலே, குறிக்கப்பட்ட சமயத்திலே, குறிக்கப்பட்ட நேரத்திலே, குறிக்கப்பட்ட நொடியிலே ஆண்டவர் அதை நிறைவேற்றி முடிக்க போகிறார். சொன்னவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுகிறதை யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் போட்டியிட முடியாது. நிச்சயமாய் அது நிறைவேறும், நிச்சயமாய் அது நடக்கும், நிச்சயமாய் அது உங்க வாழ்க்கையிலே அதை செய்து முடிக்க போகிறார். எத்தனை அவமானங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம், எத்தனை போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம், எத்தனை குழப்பத்தோடு நீங்கள் இருக்கலாம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக முன் குறிக்கப்பட்டது, உங்களுக்காக தீர்மானிக்கப்பட்டது, உங்களுக்காகவே இது செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்க போகிறார். சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, உற்சாகமாயிருங்க, நம்பிக்கையாயிருங்க. இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் உங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். உங்களுக்குன்னு ஒரு நோட்ல அவர் எழுதி வச்சிருக்கலாம், இந்த நாளில நான் குறித்த காரியத்தை நிறைவேற்றுவேன், நான் சொன்னதை செய்து முடிப்பேன், நான் வாக்கு கொடுத்ததை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கென்று குறித்த அந்த காரியத்தை, உங்களுக்கென்று குறித்த அந்த நன்மைகளை, உங்களுக்கென்று குறித்த சகல காரியங்களையும் அவர் நிறைவேற்றி முடிப்பார். அதை சீக்கிரமாய் செய்து முடிப்பார். அதை தீவிரமாய் செயல்படுத்தி அவர் முடிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் எனக்கு முன் குறித்ததை, ஆண்டவரை குறித்திருக்கிறதை நிறைவேற்றி முடிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்காக எதெல்லாம் குறிக்கப்பட்டு இருக்கிறதோ, ஆண்டவரால தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறதோ, அதை நிறைவேற்றி முடிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.